إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய அருளும் அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்றும், வழிகாட்டல்களில் நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் நடைமுறைகள் என்றும், விடயங்களிலே மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற பித்ஆக்கள், எல்லா பித்ஆக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகளார் தன்னுடைய உரைகளில் ஆரம்பத்திலே நினைவுபடுத்தக்கூடிய இந்த வாசகங்களை நானும் உங்கள் முன்னிலையில் நினைவுபடுத்தியவனாக இன்றைய இந்த ஹுதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, தற்போது நாங்கள் ஹிஜ்ரி 1446 வருடத்தின் இறுதி மாதமாகிய அல்லாஹுவினால் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்ற துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் 3வது அல்லது 2வது தினத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்களில் அவன் சிலதை தேர்ந்தெடுத்து கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். இறைவனுடைய படைப்பினங்களில் மனிதர்கள் பிரதானமானவர்கள். மனித படைப்பில் அல்லாஹ் சிலரை விட சிலரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். இன்ன ரப்பக யஹ்லுகு மா யஷா, உங்களுடைய ரப்பு அவன்தான் நாடியவற்றை படைக்கின்றான். வயஹ்தார், அவன் நாடியதை அவன் தேர்வும் செய்கின்றான். அப்படி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹுடைய படைப்பினங்கள்ல அல்லாஹ் சிலதை விட சிலதை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மனிதர்களை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த மனிதர்களில் அல்லாஹ் சிலரை வஹியை கொடுத்து நபிமார்களாக தூதர்களாக அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த தூதர்களில் உலுல் அஸ்ம்கள் என்று சொல்லக்கூடிய உறுதிமிக்க தூதர்கள் என்ற அடிப்படையில் சிலரை அல்லாஹ் அந்த தூதர்களிலேயும் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். தில்கர் ருசுலு ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத், நாங்கள் இந்த தூதர்களில் சிலரை விட கண்ணியப்படுத்தி இருக்கிறோம்
என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த உலுல் அஸும்களிலும் எம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தின் இறுதி நபியாக தேர்ந்தெடுத்து, அவர் இறுதி நபியாக இருந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் வழித்தோன்றலில் வந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்குமான தலைவராக அல்லாஹ் தெரிவு செய்து அந்த நபியை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அதே போல இந்த உலகத்தில் சில இடங்களை விட அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதுல குறிப்பாக அல்லாஹுடைய மஸ்ஜிதுகள் ஏனைய இடங்களை விட கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்பித்திருக்கக்கூடிய இடங்கள். அந்த அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளிலேயும் கஅபத்துல்லா, மஸ்ஜிதுன் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா இது போன்ற பள்ளிவாசல்கள் ஏனைய மஸ்ஜிதுகளை விட சிறப்பித்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல அல்லாஹு தஆலா சில காலங்களை விட கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அந்த காலங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதுல நாட்கள் மிக பிரதானமானவை. அந்த நாட்களில் அல்லாஹ் வெள்ளிக்கிழமையுடைய தினத்தை ஏனைய தினங்களை விட அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அதே போல ரமதானுடைய கடைசி 10 இரவுகள், துல்ஹஜ்ஜுடைய நாம் இருக்கக்கூடிய இந்த முதல் 10 நாட்கள், இரவு பகல் ரெண்டும் சேர்ந்த இந்த நாட்கள், அதே போல அரஃபாவுடைய தினம், ஆஷூராவுடைய தினம், இப்படி என்று அல்லாஹ் சில நாட்களை விட அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். நேரங்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய 24 மணித்தியாலத்தில் சில நேரங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். துஹாவுடைய நேரம், தஹஜ்ஜத்துடைய நேரம், அதே போல வெள்ளிக்கிழமையில ஒரு நேரம் துஆ அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு நேரம், இப்படி என்று அல்லாஹ் சில நேரங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். மாதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 12 மாதங்களிலேயும் சில மாதங்களை அல்லாஹ் குறிப்பிட்டு சில விடயங்களை வைத்து கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். ரமதானுடைய மாதம் குர்ஆனை இறக்கி வைத்ததன் மூலம் அல்லாஹ் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அதே போல நாம் விடை கொடுத்த அந்த துல்காதாவுடைய மாதம், நாம் இருக்கிற துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், நாம் சந்திக்க இருக்கிற முஹர்ரமுடைய மாதம், இடையிலே வருகின்ற ரஜபுடைய மாதம், இதை அல்லாஹ் சில விடயங்களை வைத்து ஏனைய மாதங்களை விட அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விடயங்களில் ஒரு முஸ்லிமுடைய பார்வை, ஒரு முஸ்லிமுடைய செயற்பாடு எப்படி இருக்க வேண்டும், இது எமது ஒரு அடிப்படையான ஒரு விடயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரா ஹஜ்ஜிலே 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், وَمَنْ يُعَظِّمْ حُرُمَاتِ اللَّهِ فَهُوَ خَيْرٌ لَهُ عِنْدَ رَبِّهِ. யார் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விடயங்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அது அவனுடைய ரப்பிடத்தில் சிறந்ததாக, நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரா ஹஜ்ஜில் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ, அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள் இவைகள் எல்லாம், இந்த அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்தி பாதுகாக்கின்றார்களோ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ, அதுதான் உள்ளத்தில இருந்து வெளியாகக்கூடிய தக்வா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இறையச்சம் உள்ள ஒரு மனிதனிடத்தில் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விடயங்களின் கண்ணியத்தை பாதுகாப்பது, அந்த கண்ணியத்தை பேணிக் கொள்வது ஒரு மிக முக்கியமான அடிப்படை பண்பாக இருக்க வேண்டும் என்பதை ஆரம்பத்தில் ஒரு அடிப்படையாக, ஒரு முன்னுரையாக உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் கண்ணியமான சிறப்பான ஒரு காலம். அப்படி என்றால் இந்த காலத்தின் கண்ணியத்தை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். அந்த கண்ணியத்தை நாம் எப்படி பேணிக் கொள்வது,
அந்த கண்ணியத்தை எப்படி நாம் பாதுகாத்து கொள்வது என்பதுதான் இன்றைய ஹுதுபாவின் கருப்பொருள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜிலே வைத்து இந்த மனித சமுதாயத்திற்கு இந்த சிறப்பான இந்த காலத்தை ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தினார்கள். சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், அஸ்ஸமானு கதிஸ்ததார கஹைஅதிஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளிலே இருந்து அல்லாஹுடைய பதிவேட்டில் மாதங்கள் 12, அல்லாஹுடைய பதிவேட்டில் அந்த வானங்கள் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளில் காலம் எப்படி சுழன்றோடி கொண்டிருந்ததோ அது போன்றுதான் இன்றைக்கும் காலம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அல்லாஹ் வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த நாள்ல காலத்தை எப்படி தீர்மானித்தான்? அஸ்ஸனத்து 12 ஷஹ்ரன். மாதம் என்பது ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள். அப்படி என்று அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த நாளில் அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். அப்ப அந்த கால சுற்றோட்டம் ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பது இறைவன் தீர்மானித்தது. இதுல கூடுதல் குறைவு செய்வதற்கு மனிதர்களில் யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. ஒருவர் சொல்றாரு, வருடத்திற்கு 12 மாசம் போதா, இன்னொரு 15 நாள கூட்டி ஒரு ஷெட்யூல் ஒன்றை நாங்க அமைப்போம் என்றால் இது குஃபர். ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ. இது தெளிவான மார்க்கம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பதை சொல்லிவிட்டு இது தெளிவான தீன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் தனது கடைசி ஹஜ்ஜில சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. ஏண்டா ஜாஹிலிய காலத்துல சில கூட்டல் குறைத்தல்கள் இருந்தது. சமுதாயத்துக்கு ஏற்றவாறு, மொழிக்கு ஏற்றவாறு, மதத்துக்கு ஏற்றவாறு மாதங்களுடைய பெயர்கள் வித்தியாசப்படலாம். ஆனால் வருடத்துக்கு 12 மாதங்கள் என்பது எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்பு தீர்மானித்தது. இன்று வரைக்கும் அப்படித்தான் காலம் சுழன்றோடி கொண்டிருக்கிறது. மறுமை வரைக்கும் அப்படித்தான் சுழன்றோட போகிறது. இது இஸ்லாத்தினுடைய ஒரு தனித்துவமான ஒரு பகுதி சகோதரர்களே. அந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள். ஹுரும், ஹுரும்ண்டா ஹராம். ஹராம்ண்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹராம்ண்டா என்ன? தடை செய்யப்பட்டது. அப்ப அந்த மாதங்கள்ல இவைகளை செய்யக்கூடாது அப்படி என்று அல்லாஹ் சிலரை தடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அதுதான் அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லக்கூடியது. இப்ப இந்த மாதத்தில் அல்லாஹ் எதை தடை செய்து கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்றால், யஸ்அலூனக அனி ஷஹ்ரில் ஹராம் கிதாலின் ஃபீ. நபியே, உங்களிடத்தில் இந்த மாதத்தில் போரிடுவது சம்பந்தமாக உங்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், குல் கிதாலுன் ஃபீஹி கபீர். இந்த மாதத்தில் போரிடுவது மிகப்பெரிய பாவம் என்று நீங்கள் சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தினுடைய அடிப்படை என்ன? அல்லாஹ் யுத்தத்தை தடை செய்திருக்கின்றான். யுத்தம் என்பது இந்த உலகத்தில் இஸ்லாம் நிலை பெறுவதற்கு, இஸ்லாத்தின் எதிரிகளிடத்தில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்ற, தன்னுடைய உடைமையை தியாகம் செய்கின்ற ஒரு உன்னதமான உச்சகட்டமான ஒரு அமல் தான் இஸ்லாத்துல ஜிஹாத் என்று சொல்றது. அப்ப அல்லாஹு தஆலா இந்த மாதங்களில் அந்த ஜிஹாதை தடை செய்கின்றான். 2 முஸ்லிம் நாடுகள் போர் தொடுக்கிறது என்றால் இந்த மாதத்தில் அந்த போரை நிப்பாட்டும். அதுதான் இந்த மாதத்திற்கு நாம் செலுத்துகின்ற கண்ணியம். எனவே யுத்தத்தை தடை செய்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். முஸ்லிம்கள் வெளிக்கிளம்பி யுத்தத்துக்கு போகவில்லை. ஆனால் ஒரு சமூகம் முஸ்லிம்களிடத்தில் அத்துமீறி இந்த மாதத்திலே வந்து முஸ்லிம்களுக்கு அடிக்கிறார்கள் என்றால், அங்கே போராட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது என்றால், தனக்கு தாக்குகின்ற பொழுது அமைதியாக இருக்க சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், காஃபிர்கள் உங்களிடத்திலே யுத்தத்துக்காக வந்தா நீங்க திருப்பி என்ன செய்யுங்கள்? போராடுங்கள். முஸ்லிம்களாக வெளிக்கிளம்பி சென்று யுத்தம் செய்வதை தடுத்து ஹராமாக்கி இந்த மாதத்தை
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சலாசத்துன் முத்தவாலியாத், இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த 4 மாதங்களில் 3 மாதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய தொடராக வரக்கூடிய மாதங்கள் என்று சொன்னார்கள். துல் கஅதா வ துல் ஹிஜ்ஜா வல் முஹர்ரம். துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3 மாதங்களும் தொடராக வரக்கூடிய மாதங்கள். இடையில ஜுமாதல் உஹ்ராவுக்கும் ஷஅபானுக்கும் இடையில வரக்கூடிய மாதம் ரஜபுடைய மாதம். அந்த மாதத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அப்ப இந்த தொடர்ச்சியான இந்த 3 மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த மாதத்தில் இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. என்னென்றால், மக்கள் ஹஜ்ஜுக்காக பயணிக்கின்ற மாதங்கள் இந்த மாதங்கள். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஹஜ் என்பது ஒரு மாதம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. ஹஜ் என்பது அஷ்ஹுர், ஷஹருடைய பன்மை அஷ்ஹுர். ஷஹர் என்றால் மாதம், அஷ்ஹுர் என்றால் மாதங்கள். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மஅலூமாத். ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்கள் அப்படி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வஅذின் ஃபின்னாஸ் பில் ஹஜ். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், மக்களுக்காக ஹஜ்ஜுக்காக நீங்கள் அழைப்பு விடுங்கள். யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி தாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். அவர்கள் உங்களிடத்திலே இருந்து இந்த பூமியின் பல பாகங்களில் இருந்து நடைமார்க்கமாகவும் மெலிந்த ஒட்டகங்களிலேயும் பயணித்து ஹஜ்ஜுக்காக மக்கள் உங்களை வந்தடைவார்கள் நபியே என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப இன்றைக்கு ஃப்ளைட் வசதிகள் வந்த காலம், நம்ம ஹஜ்ஜுக்கு நெருக்கமாக இருக்கிற நாட்கள்ல போய் சேர்ந்து கொள்ளலாம். ஆனாலும் நமது நடைமுறையிலேயும் துல்கஅதாவுடைய அரைவாசி பகுதியில இருந்து மக்கள் ஹஜ்ஜுக்காக புறப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப அந்த காலத்துல துல்கஅதாவுடைய ஆரம்பத்தில் இருந்து ஹஜ்ஜுக்காக பெருவாரியான மக்கள் மக்காவை நோக்கி நடைமார்க்கமாக ஒட்டகங்களிலே புறப்பட்டு செல்லுவார்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய அரைவாசி காலப்பகுதியிலே ஹஜ்ஜை முடித்து கொண்டு மீண்டும் முஹர்ரம் முடிகின்ற வரைக்கும் மக்கள் தன்னுடைய வீடுகளை நோக்கி புறப்படுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த 3 மாதங்களும் தொடர்ச்சியாக கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்கள் இடையில் எந்த போராட்டமும் இல்லாமல், எந்த சஞ்சலங்களும் இல்லாமல் கண்ணியமான முறையில் இஸ்லாத்தின் 50 கடமைகளில் ஒன்றான அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டு திரும்புகின்ற ஒரு மனித புனிதனாக நிறைவேற்றுகின்ற அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கண்ணியமான காலங்களாக இந்த மாதங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நாங்கள் முடித்திருக்கக்கூடிய துல்கஅதாவுடைய மாதம், நாங்கள் இருக்கிற துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், வரக்கூடிய முஹர்ரமுடைய மாதம். இந்த மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். எப்படி? இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அமல்களில் ஒன்றான ஜிஹாதுடைய வணக்கத்தை அல்லாஹ் தடை செய்து கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இப்ப அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மாதங்களின் கண்ணியத்தை நாமும் பேணி பாதுகாப்பதுதான் எமது உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். இப்ப இந்த மாதத்தின் கண்ணியத்தை நாம் எப்படி பேணிக் கொள்வது என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதத்தில் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இந்த மாதங்களில் ஒரு மனிதன் பாவம் செய்தால் ஏனைய மாதங்களில் செய்யக்கூடிய பாவங்களை விட அது தீமையால் மிக பாரியது. ஏனைய மாதத்திலையும் ஒரு ஆள் பாவம் செய்யக்கூடாது, ஆனா பாவம் செஞ்சா அவருக்கு இன்னும் தீமை என்று ஒன்று இருக்குமே, அந்த பாவத்தை இந்த மாதத்தில் ஒரு ஆள் செய்கிறார். அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருந்தும், இஸ்லாத்தின் மிக முக்கியமான அமலையே அல்லாஹ் தடுத்து கண்ணியப்படுத்தி இருந்தும் ஒரு மனிதன் இந்த மாதத்திலேயும் பாவத்திலே மூழ்கி போகிறான் என்றால் அவனுக்கு தீமை அதிகமா கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதே போல இந்த மாதங்களில் ஒரு மனிதர் அமல் செய்கிறார் என்றால் ஏனைய மாதங்களில் செய்யக்கூடிய அந்த அமல்களுக்கு கிடைக்கின்ற அந்த கூலியை விட அல்லாஹு தஆலா இந்த மாதங்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு நிறைய கூலி வழங்குகின்றான் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
இந்த மாதங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது எமக்கு தெளிவுபடுத்தினார்கள். அப்ப முதலாவது இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை பேணுவதில் எமது வாழ்க்கையில் வர வேண்டிய மாற்றம் என்ன தெரியுமா? இந்த மாதத்தை நாம் மதித்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிற காலத்தை நாம் உணர்ந்து இந்த காலத்தில் வீணான செயற்பாடுகளில், வீணான அனாச்சாரங்களில், வேறு வேறு காரியங்களில் ஈடுபடுவதை குறைத்து அதிகமான வணக்கங்களில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட இந்த மாதங்களில் சில வணக்கங்களை இஸ்லாம் சிறப்பித்து சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதுல குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷஹ்ரானி லயன் குசானி, 2 மாதங்கள் இருக்கின்றன, அந்த 2 மாதங்களில் எந்த குறையும் இல்லை என்று சொன்னார்கள். அப்ப இதுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அறிஞர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் எந்த குறையும் இல்லாமல் பூரணமான கூலியை வழங்குகிறான் என்று சொன்னார்கள். இப்ப நாங்கள் ஏனைய மாதங்களையும் அமல் செய்கிறோம், அந்த அமல்கள்ல நிறைய குறைகள் வரும். இப்ப நம்ம தொழுகிறோம், தொழுகையில தக்பீரை கட்டினா சிந்தனைகள் வெளியில போகும், ருக்கு ஒழுங்கான முறையில செஞ்சுபட்டு இருக்காது, சுஜூது ஒழுங்கான முறையில செஞ்சுபட்டு இருக்காது, இப்படி அந்த வணக்கங்கள்ல குறைகள் இருக்கும். இப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? நாளை மறுமை நாளில் அந்த குறைகளை அந்த மனிதனிடத்தில் சுன்னத்தான வணக்கங்கள் செய்திருந்தால் சுன்னத்தான வணக்கங்களை எடுத்து இந்த ஃபர்துல இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் அடைத்து கூலி வழங்குவான். ஆனா இந்த மாதத்துல அல்லாஹு தஆலா குறைகள் இருந்தாலும் குறைபிடிக்காமல் முழுமையாக கூலி வழங்குகிறான் என்ற அடிப்படையில இந்த செய்திக்கு விளக்கம் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அந்த 2 மாதமும் எது? ஷஹ்ரானி ஈதான், பெருநாளைக்குரிய 2 மாதங்கள் என்று சொன்னார்கள். அப்ப ரமதானுடைய மாதம், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இதுல செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு அல்லாஹ் பரிபூரணமாக கூலி வழங்குகின்றான். அதிலேயும் குறிப்பாக இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள், இந்த நாட்களில் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு அல்லாஹ் இன்னும் அதிகமாக என்ன செய்கின்றான்? கூலி வழங்குகின்றான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மல் அமலு ஃபி அய்யாமின் அஃதல மின்ஹா ஃபி ஹாதிஹி, இந்த நாட்களில் செய்யக்கூடிய வணக்கங்களை விட வேறு நாட்களில் செய்யக்கூடிய வணக்கங்கள் சிறப்பானது அல்ல, இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய வணக்கங்கள் சிறப்பானது என்று சொன்னார்கள், ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய வணக்கங்களை விட. இன்னும் ஒரு செய்தியில, ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய வணக்கங்களை விட இந்த நாட்களில் செய்யக்கூடிய வணக்கங்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் உடனே கேள்வி கேட்டாங்க, வலல் ஜிஹாது யா ரசூலல்லாஹ், ஜிஹாதை விடவுமா? ஏன்னா அல்லாஹ் இந்த மாசத்துல ஜிஹாதை தடை செய்திருக்கிறான். அடுத்தது, ஜிஹாத் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வணக்கம், அந்த ஜிஹாதை விடவுமா என்று கேட்ட நேரம் நபிகளார் சொன்னார்கள், வலல் ஜிஹாது இல்லா ரஜுலுன் ஹரத யுகாத்திரு பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜி பிஷைஇன், ஜிஹாதை விடவும் தான், ஆனால் ஒரு மனிதனை தவிர, ஒரு ஆள் ஜிஹாதுக்கு போறாரு, தந்த உடைமைகளையும் உயிரையும் தியாகம் செய்தால் அவர் ஷஹீது, அவருடைய சிறப்புக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது, அது தனித்துவமானது. ஆனால் ஒருவர் யுத்தத்துக்கு போய் அந்த 2ம் இல்லாம தந்த சொத்துக்களோடும் தந்த உயிரோடும் திரும்பி வருகிறார் என்றால் அவரை விட இந்த நாட்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் மிகச் சிறப்பானது என்று சொன்னார்கள். அதே போல நபிகளார் இந்த மாதங்கள்ல வரக்கூடிய இன்னும் ஒரு வணக்கத்தை சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்தில் பிடிக்கப்படுகின்ற அந்த நோன்பு இருக்கிறதே, அஹ்தஸிபு அலல்லாஹி அய்யுகஃபிர அஸ்ஸனத்தல்லதி கப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பஅதா, ஒரு வருடத்துக்கு முந்திய வருடத்தின் பாவத்தையும் பிந்திய வருடத்தின் பாவத்தையும் இந்த ஒரு நோன்பு மன்னிக்கிறது, ஒரு நோன்பின் மூலம் அது பாவங்களுக்கான பரிகாரமாக அமைகிறது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தின் ஒரு வணக்கமாக அதை அடையாளப்படுத்தினார்கள். அதே போல இதற்கு அடுத்த மாதம் முஹர்ரமுடைய மாதம், அதுவும் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், அதிலேயும் சில வணக்கங்களை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னார்கள். அஃதலு ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம்,
ரமதானுக்கு அடுத்ததாக நோன்பு பிடிக்கப்படுவதில் மிகச்சிறந்த மாதம் முஹர்ரமுடைய மாதம் என்று சொன்னார்கள். சியாமு யௌமி ஆஷூரா, ஆஷூராவுடைய முஹர்ரம் 10வது நாளில் பிடிக்கப்படுகின்ற நோன்பு முந்தைய ஒரு வருடத்தின் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று இந்த மாதங்களில் சில வணக்கங்களை வைத்து ரசூலுல்லாஹ் சிறப்பித்து சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதத்தின் கண்ணியத்தை நாம் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது அடிப்படை என்னென்றால், எம்மால் எந்த அளவுக்கு இறைவனின் பக்கம் இந்த மாதத்தில் நெருங்க முடியுமோ, வீணான பிரச்சனைகள், சண்டைகள், வேறு வேறு காரியங்களை விட்டுவிட்டு இறைவனுக்கு என்று இருக்கின்ற இபாதத்துக்களில் இந்த மாதங்கள்ல அதிகமாக கவனம் செலுத்த முடியும் என்றால் அதுதான் இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துகிறோம் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதத்தில் ரசூலுல்லாஹ் தனது கடைசி ஹஜ்ஜில் 2 தினங்களிலே உரையாற்றினார்கள். ஒன்று அரஃபாவுடைய தினம். அந்த தினத்தில் ரசூலுல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு முத்தான சில உபதேசங்களை நபிகளார் சொன்னார்கள். அதே போல 10வது நாள் பெருநாளுடைய தினத்தில் ரசூலுல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு சில உபதேசங்களை சொன்னார்கள். அப்படி சொன்ன உபதேசங்களில் மிக முக்கியமானது ஒன்று என்ன தெரியுமா? இத்தகுல்லாஹ, மக்களை அழைத்து நபிகளார் சொன்னார்கள், மக்களே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ ரப்பக்கும், உங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய அந்த ரப்பை, அந்த அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வஸல்லு ஹம்ஸக்கும், 5 நேர தொழுகையை சரியாக நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள். வஸூமு ஷஹ்ரக்கும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்ற ரமலானுடைய நோன்பை நீங்கள் விடாமல் நோற்று வாருங்கள். வஅத்து ஸகாத்த அம்வாலிக்கும், உங்களுடைய சொத்துக்களில் ஜகாத்தை முறையாக நிறைவேற்றி விடுங்கள். வஅதீஉ தா அம்ரிக்கும், உங்களில் அதிகாரம் உள்ளவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவைகளை நீங்கள் செய்தால் ததுகுலுல் ஜன்னத, ததுகுலு ஜன்னத ரப்பக்கும், உங்களுடைய ரப்பு தயாரித்து வைத்திருக்கின்ற அந்த சுவனத்தில் நீங்கள் நுழைவீர்கள் என்று சொன்னார்கள். அப்ப இந்த மாதத்தில் ரசூலுல்லாஹ் உரையாற்றிய அந்த உரையில இபாதத்துக்களை ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்தினார்கள். கடமையான இபாதத்துக்களை எந்த காரணத்தை கொண்டும் விட்டுடாதீங்க, அதை முறையாக நிறைவேற்றி வாருங்கள் என்பதை ரசூலுல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு தனது கடைசி உரையிலே சொன்னதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகின்ற அமைப்பில் இந்த மாதத்தில் என்னென்ன வணக்கங்களை எல்லாம் நாம் செய்ய முடியுமோ அந்த வணக்கங்களை முடியுமான அளவுக்கு நாம் நிறைவேற்றுவோம். குறிப்பாக 5 நேர தொழுகை, எந்த காரணத்தை கொண்டும் தொழுகையை நாம் விடக்கூடாது. இந்த மாதத்தில் நாம் இருக்கின்ற நேரம் துல்ஹிஜ்ஜாவுடைய 3வது நாளில், துல்ஹிஜ்ஜாவுடைய 4வது நாளில், முஹர்ரமுடைய 1வது 2வது நாட்களில் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து இந்த மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிற பொழுது இந்த மாதத்தில் நான் பாவியாக போய்விடக்கூடாது. இந்த மாதத்தில் அல்லாஹ்வுக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் நானும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவோம் என்ற அடிப்படையில் அதிகமாக வணக்கங்களிலே நாங்கள் ஈடுபடுவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவான். அன்புள்ள சகோதரர்களே, 2வது பகுதி, இந்த மாதத்திலே இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதில் வரவேண்டிய மாற்றங்களில் 2வது அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஃபலா தظலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த மாதங்களில் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநியாயம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொள்வதென்றால் என்ன? தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொள்வது என்பது அதுல முதலாவது அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஹராமான, மோசமான, அல்லாஹ் விரும்பாத பாவங்களை செய்வது தனக்குத்தானே ஒரு மனிதன் அநியாயம் இழைத்துக் கொள்வது. உலகத்தினுடைய வெளிப்பார்வைக்கு அது இன்பமாக இருக்கலாம், ஆனா மறுமையில் அது எனக்கு எதிராக திரும்பும். நான் செய்கின்ற பாவம் நான் செய்கின்ற நன்மைகளை அழித்துவிடும். எனவே நான் செய்கின்ற பாவங்கள் எனக்கு எதிராக நான் செய்து கொள்கின்ற அநியாயங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனைய மாத காலங்களிலேயும் நாங்கள் பாவியாக போகக்கூடாது, பாவங்கள் செய்யக்கூடாது. அதை விடவும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நான் இருக்கிறது கண்ணியமான மாதம். இந்த மாதத்தில் நான்
பாவியாக மாறிவிடக்கூடாது, பாவம் செய்து நான் அநியாயக்காரனாக போய்விடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். வட்டி, விபச்சாரம், சூது, இது போன்ற ஹராமான விடயங்களிலே ஈடுபடுவது, இந்த மாதத்தில் ஒரு மனிதன் தூரமாகி தன்னை மாற்றிக்கொள்றதுக்கு முயற்சிக்கணும். அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிற பொழுது இஸ்லாத்தின் சிறந்த அமலான ஜிஹாதையே அல்லாஹ் தடுத்து இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்றால், நான் இந்த மாதத்தில் பாவியாக மாட்டேன். இந்த மாதத்தில் பாவங்களை விட்டும் தூரமாகிக் கொள்வதில் தொடர்ச்சியான 3 மாத காலம் ஒரு மனிதன் பயிற்சி எடுத்தால் எத்தனை பாவங்கள் இந்த சமுதாயத்தை விட்டு களையப்படும் என்பதை நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பாவங்களை விட்டு நாங்கள் தூரமாகிக் கொள்ள வேண்டும். 3வது பகுதி, தனக்குத்தானே செய்கின்ற அநியாயத்தில் இன்னும் ஒரு பகுதி என்ன தெரியுமா? அடுத்த மனிதர்களுக்கு அநியாயம் செய்வது. அடுத்த மனிதர்களுக்கு அநியாயம் செய்யறது உலக பார்வையில நாங்க சாதிச்சிட்டோம், நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம், நான் இந்த உலகத்தில் நான் யார் என்பதை நிரூபித்து விட்டேன் என்கின்ற அடிப்படையில மனசுக்கு திருப்தி அளிக்கலாம். ஆனா நாளை மறுமை நாளில் எனக்கு எதிராக அது வந்து நிற்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாம் ஒரு மனிதனுக்கு அநியாயமாக ஏசி இருந்தால், ஒரு மனிதனுக்கு அநியாயமாக அடித்திருந்தால், ஒரு மனிதனுடைய மானத்தை அநியாயமாக போக்கி இருந்தால் உலகத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எங்களுக்கு. ஆனா மறுமையில் அந்த மனிதன் வந்து நிற்பான், நாம் செய்கின்ற எல்லா வணக்கங்களையும் எடுத்துட்டு போயிடுவான். எங்களுக்கு நாங்களே தெரியாமல் செய்து கொள்கின்ற அநியாயம் அது. எனவே பிற மனிதர்களுக்கு நாம் அநியாயம் செய்து விடக்கூடாது. அல்லாஹ் யுத்தத்தையே தடை செய்திருக்கிறான் என்றால் நாம் சண்டை சச்சரவுகளிலே ஈடுபடலாமா? மோசமான வார்த்தைகளை அடுத்த மனிதனை பற்றி பேசலாமா? அடுத்த மனிதனுடைய மானத்தை பாதிக்கின்ற அமைப்பில் சமூக வலைதளங்களில் எழுதி தள்ளலாமா? இன்றைக்கு நேரடியாக சண்டை பிடிக்கிற காலம் போய் அந்த கையால அடிச்சா கூட வராத தாக்கம், வார்த்தை பிரயோகங்கள் எழுத்தினால் வருவதை பார்க்கலாம். இன்றைக்கு முகப்புத்தகத்தை துறந்தால் நடக்கின்ற அநியாயம். முகப்புத்தகம் என்பது என்ன? ஒரு மனிதன் காலையில எழும்பிதான் தன் மனசுக்கு பற்றத்தை எழுதுற ஒரு இடம் முகப்புத்தகம். அதுக்குத்தான் அவன் அதை வைத்திருக்கிறான், அந்த ஊடகத்தை. ஒரு முஸ்லிம் அப்படி எழுத முடியுமா? எழுதுவதற்கு முன்னால் 1000 தடவை அவன் யோசிக்க வேண்டும். எனது எழுத்து இன்னொரு மனிதனுடைய மானத்தை பாதிக்குமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கடைசி ஹஜ்ஜிலே வைத்து இந்த உம்மத்தை பார்த்து சில உபதேசங்களை செய்தார்கள். உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டிய சில முத்தான உபதேசங்கள் சகோதரர்களே. அவை பெருநாளுடைய 10வது தினத்தில் இந்த சமுதாயத்தை பார்த்து ரசூலா கேட்டார்கள், மக்களே நீங்கள் இருக்கிற இந்த மாதம் என்ன மாதம் என்று கேட்டார்கள். நபித்தோழர்கள் அமைதியாக இருந்தார்கள். ரசூலா வேறு பேர் சொல்ல போறாங்களோ அப்படின்னு யோசிச்சாங்க. அலைஸ துல் ஹிஜ்ஜா, இது துல் ஹிஜ்ஜாவுடைய மாதம் இல்லையா என்று ரசூலா கேட்டார்கள். என்ன காரணம்? துல் ஹிஜ்ஜாவுடைய சிறப்பெல்லாம் சஹாபாக்கள் அறிந்திருந்தார்கள். அந்த சிறப்பை கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த மாதம் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்கள் நடைபெறக்கூடிய மாதம். இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜுடைய வணக்கம் நிறைவேற்றப்படுகின்ற மாதம் இது. குர்பானி என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய தியாகத்தின் பின்னணியில் உருவாகிய வணக்கம் நிறைவேற்றப்படுகின்ற மாதம் இது. அன்புள்ள சகோதரர்களே, அவ்வளவு சிறப்பு மிக்க நன்மைகளுக்கு குறை இல்லாமல் கூலி வழங்கப்படுகின்ற மாதம் இது. அந்த மாதத்தின் கண்ணியத்தை நீங்கள் நினைவுபடுத்துங்கள் என்கின்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நீங்கள் இருக்கின்ற இந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம் என்பது உங்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் அதை ஞாபகப்படுத்தினார்கள். மக்கமா நகரம் எவ்வளவு சிறப்பான ஒரு நகரம். எதுவுமே மனித நடமாட்டங்களும் புட்பூண்டுகளும் இல்லாமல் உருவாகிய நகரம் இன்றைக்கு செழித்து நிற்கிறது. ஒரு நபியின் தியாக வரலாற்றுக்கு பின்னால் அந்த மக்கமா நகரத்தில் தான் அல்லாஹ் ஆலயமாகிய கஅபத்துல்லா இருக்கிறது. அந்த கஅபத்துல்லாவில் ஒரு மனிதர் ஒரு ரக்காத்து தொழுதால் 1,00,000 நன்மைகள் கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நகரம் அது. அந்த நகரத்திலே தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஒன்று திரண்டு செய்யப்படுகின்ற ஹஜ்ஜுடைய வணக்கம் நடைபெறுகின்ற நகரம் அது. உலகமே கண்டு ஆச்சரியப்படுகின்ற அதிசயமாக நினைக்கின்ற நீரூற்று இருக்கின்ற
கண்ணியமான நகரம் அது. மதீனா தொற்று நோய் பூமியாக இருக்கிற பொழுதே மக்கா பிசினஸ் சிட்டியாக உருவாகிய நபி பிறந்த நகரம் அது. அந்த நகரத்தின் சிறப்பை ரசூலா சிந்தித்து பாருங்கள் என்ற அடிப்படையில நபிகளார் இதை ஞாபகப்படுத்தினார்கள். நாங்கள் இருக்கின்ற இந்த 10வது நாள் என்ன நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? யௌமுன் நஹர், அறுத்து பலியிடுகின்ற நாள். அந்த தியாகத்தை ஞாபகப்படுத்துங்கள் என்கின்ற அடிப்படையில சுருக்கமாக சொல்லுகிறேன். இவைகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் அலைக்கும் ஹராம் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. மக்களே, இந்த மாதம், இந்த நகரம், இந்த நாள் எப்படி கண்ணியமானதோ அது போன்று உங்களுடைய சகோதரனின் இரத்தமும் மானமும் கண்ணியமானது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த விஷயத்துல கவனமா நடந்துக்கோங்க. வஸதல்கௌன ரப்பக்கும் ஃபஸயஸ்அலுக்கும் அன் அமாலிக்கும். நாளை மறுமையில் உங்களுடைய ரப்பை நீங்கள் நிச்சயமாக சந்திப்பீர்கள். உங்களோட செயற்பாடுகளை பற்றி அல்லாஹ் நிச்சயம் விசாரிப்பான், மறந்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபலா தர்ஜிஉ பஅதி துல்லாலன், அலா அறிந்து கொள்ளுங்கள், ஃபலா தர்ஜிஉ பஅதி துல்லாலன், எனக்கு பின்னால், இந்த மௌத்துக்கு பின்னால் நீங்கள் அநியாயக்காரர்களாக போய்விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எப்படிப்பட்ட அநியாயம்! யதுரிபு பஅதக்கும் ரிகாப பஅத், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய கழுத்தை வெட்டி இரத்தத்தை ஓட்டி அடித்துக் கொள்கின்ற ஒரு அநியாயம் பிடித்த சமுதாயமாக நீங்கள் மாறிவிடுவீர்களோ என்பதை அச்சப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் சொன்ன இந்த உபதேசத்தை, நபித்தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் சொன்ன இந்த உபதேசத்தை இந்த இடத்துக்கு வராமல் இருக்கின்ற உங்களுடைய சகோதரர்கள், உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு நான் சொன்ன இந்த உபதேசத்தை மறக்காமல் கொண்டு போய் சேருங்கள். ஏனென்றால் உங்களை விட இந்த உபதேசத்தின் பெருமதியை அவர்கள் புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் அந்த அளவுக்கு அடிச்சு கொள்ளல. இன்றைக்கு எங்களுக்கு இந்த உபதேசத்தினுடைய பெருமதி விளங்குதா இல்லையா? அன்புள்ள சகோதரரை, நான் சொன்னேன், இன்றைக்கு எழுத்துக்களால் தாக்கப்படுகின்ற ஒரு காலம் இது. உலக காரியங்களிலே அடுத்த மனிதனுடைய மானத்தை பகிரங்கமாக எழுதி பழிதீர்த்துக் கொள்கின்ற ஒரு நிலையை சமூக வலைதளங்களிலே நாங்கள் பார்க்கலாம். கண்ணியமான மாதத்திலே இருக்கிறோம், கண்ணியமான நாட்களிலே இருக்கிறோம் என்கின்ற எந்த சிந்தனையும் கிடையாது. அநியாயம் செய்வதை நாங்கள் பார்க்கலாம். அதையும் தாண்டி சுப்ஹானல்லாஹ் சொல்லித்தான் ஆக வேண்டும், மார்க்க ரீதியான கருத்து வேறுபாடுகளில் இந்த சமுதாயம் பிளவுபட்டு இருப்பதை நானும் நீங்களும் பார்க்கலாம். சமூக வலைதளங்களிலே எழுதி தருகிறார்கள். குறிப்பாக தமிழ் பேசுகின்ற இந்த இலங்கை உலகத்தில் தஅவா களத்தில் நடைபெறுகின்ற ஒரு மிக மோசமான ஒரு நிலையை அண்மை காலமாக சமூக வலைதளங்களிலே அவதானிக்க முடிகிறது. என்ன பிரச்சனை? சர்வதேச பிறையா உள்நாட்டு பிறையா சொல்லுகின்ற பொழுது இஜ்திஹாதுடைய மஸ்அலா எல்லாரும் சொல்லிக் கொள்கிறோம். இதுல யாரும் முரண்படல, எல்லாரும் சொல்லிக் கொள்கிறோம். இஜ்திஹாதுடைய மஸ்அலா சரியாக இருந்தால் அல்லாஹ் ஒரு கூலி 2 கூலி தருவான், பிழையாக இருந்தால் 1 கூலி தருவான். நடைமுறைப்படுத்திட்டு போக வேண்டியதுதானே. கருத்துக்களை பேசினோம், மேடைகள் அமைத்தோம், ஒன்றுபட்டோமா? மஸ்ஜிதுகளுக்கிடையில் பிளவுகள் தான் வந்தது, மஸ்ஜிதுகளுக்கிடையில் பிரச்சனை தான் வந்தது. ஒரு ஆலிம் 1000 தலைப்புகளில் இந்த சமுதாயத்துக்கு தேவையான மிக முக்கியமான பிரயோசனமான உரைகளை நிகழ்த்தி இருக்கிறார். இந்த ஒரு தலைப்புல அவருடைய கருத்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததற்காக வேண்டி அந்த கருத்தை மட்டும் அவர் திருத்தி கொண்டா நல்லம், அவர் இன்னும் கொஞ்சம் தேடி பார்த்தா நல்லம். இப்படி சொன்னா பிரச்சனை இல்லை சகோதரர்களே. அவருடைய கேரக்டரை பத்தி இந்த கருத்துக்காக பேச, அவர் அப்படிப்பட்டவர், அவர் அப்படி செஞ்சவர், அங்க இப்படி போனவர். அட, ஒரு தலைப்புக்காக 1000 தலைப்புகளை இழக்கிறோம் சகோதரர்களே. அந்த ஆலிமை பத்தி அப்படி தப்பாக எழுதிவிட்டால் நாளைக்கு இன்னொரு தலைப்பில் பிரயோசனமான ஒரு பயான் நிகழ்ச்சியை போட்டு கேட்பதற்கு மனசு வருமா? இந்த எழுத்துக்கள் தான் ஞாபகம் வரும். கருத்து வேறு அரபுலக அறிஞர்களிடத்தில் இருந்து படிக்க வேண்டிய ஒரு ஆழமான பாடம் என்ன தெரியுமா? பலமான கருத்து வேறுபாடுகளையும் முரண்பாடில்லாமல் சமூகத்திலே பேசினார்களே சகோதரர்களே. ஒரு மனிதர், ஒரு ஆலிம் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார், இன்னொரு ஆலிம் இன்னொரு கருத்தை சொல்றார். அரபுலக அறிஞர்கள் ஆரம்பிக்கிற நேரமே அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும்,
அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத்து செய்யட்டும், இப்படித்தான் பேசுகிறார்கள். அந்த கருத்து முரண்பாடுகள் அவர்களிடத்தில் குரோதத்தை கொண்டு வரவில்லை, அவர்களிடத்தில் பகைமைகளை உண்டு பண்ணவில்லை. நாம் பேசுகின்ற கருத்து முரண்பாடுகள் குரோதத்தை வளர்க்கிறது, நாம் பேசுகின்ற கருத்து முரண்பாடுகள் பகைமையை உண்டு பண்ணுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சகோதரர் ஒரு ஆளின் தவறாக ஒரு போஸ்ட ஒரு கருத்து வேறுபாடை எழுதிட்டார்னு வைங்க, மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டார்னு வைங்க, பதில் சொல்றவங்களும் அதே மாதிரி மாறுறதா? அவன் மோசமானவன் தான் நானும் மோசமானவன் இப்படி பதில் சொல்லுவதா? என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்னைக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும், கவலையான ஒரு நிலைமை. நான் கோல் பண்ணி குடுகுடுன கொடுத்தேன், நான் கோல் பண்ணி கிளிகிளின கிழிச்சேன். நீங்கள் குடுப்பதற்கும் கிழிப்பதற்கும் என்ன இது? தீன், இது மார்க்கம். அந்த மனிதனிடத்திலே கோல் பண்ணி ஹதீசுகளை எத்தி வைத்தேன், அழகான முறையில் எடுத்து சொன்னேன். இப்படியான வார்த்தைகள் தானே வர வேண்டும்? குடுத்தேன், கிழித்தேன், கலட்டினேன். எதுல? உலக விஷயத்துல அல்ல, மார்க்கத்தை பேசுற நேரம் தீனை வச்சுக்கொண்டு, கண்ணியமான மார்க்கத்தை வச்சுக்கொண்டு இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதம் கண்ணியமான மாதம். இந்த மாதத்தின் கண்ணியத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். கருத்து முரண்பாடுகளை முறையா பேசி தீர்க்கலுமா? பேசி தீர்த்துக்கோங்க. இல்லையா அவரவருடைய நிலைப்பாட்டில் இருந்து அமலை செஞ்சுட்டு போயிடுங்க. இருக்கிற அமலையும் பாதுகாத்து இந்த மாதத்தின் கண்ணியத்தையும் குறைக்கின்ற மோசமான விடயங்களிலே நாம் ஈடுபடாமல் இந்த மாதத்தின் கண்ணியத்தை நாம் பேணி பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே நாம் இருக்கின்றோம். வருகின்ற வியாழக்கிழமை சர்வதேச பிறையை பின்பற்றி அமல் செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு வருகின்ற வியாழக்கிழமை அரஃபாவுடைய தினமாகவும், வெள்ளிக்கிழமை 10வது நாள் பெருநாளுடைய ஹஜ்ஜு பெருநாளுடைய தினமாகவும் இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி கொண்டு, பெருநாளுடைய தினத்தில் பெருநாளுடைய தொழுகைக்காக நாம் வருகின்ற பொழுது நாம் என்ன விடயங்களை பேணிக்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு படித்து தருகிறது. அவைகளை முடியுமான அளவு நாம் பேணிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பெருநாளுடைய தினம் என்பது முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷமான கொண்டாடக்கூடிய தினம். எனவே ஒரு மனிதன் எதை வைத்து சந்தோஷப்படுவானோ, எதை வைத்து அந்த பெருநாளுடைய தினத்தை ஒரு மனிதன் அனுபவிப்பானோ, அந்த அடிப்படையில் இஸ்லாம் அதை அனுமதித்து எமக்கு வழிகாட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே பெருநாளுடைய தினத்தை நாம் கொண்டாட வேண்டும். பெருநாளுடைய தினத்துக்கு நாம் வருகின்ற பொழுது குளித்து கொண்டு எங்களை சுத்தமாக்கி கொள்வதை இஸ்லாம் சுன்னாவாக ஆக்கியிருக்கிறது. அதே போல புதிய ஆடைகளை வாங்கி உடுப்பதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது, சுன்னாவாக ஆக்கியிருக்கிறது. வாங்குவதற்கு வசதி இல்லாதவர்கள் தன்னிடத்தில் இருக்கிற ஆடையில் ஒரு நல்ல ஆடையை தெரிவு செய்து அந்த பெருநாளுடைய தினத்தை சிறப்பிப்பதை இஸ்லாம் வரவேற்கிறது. துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த ஹஜ்ஜு பெருநாளுக்கு வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் எதையும் சாப்பிட மாட்டார்கள். நோன்பு பெருநாளைக்கு சாப்பிட்டு விட்டு வருவார்கள். ஹஜ்ஜு பெருநாளைக்கு வீட்டில் இருந்து வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சாப்பிடாமல் வருவார்கள். பெருநாளுடைய தொழுகையை முடித்து சென்றதற்கு பின்னால தான் அல்லாஹுடைய தூதர் சாப்பிட்டு இருக்கிறார்கள். இதுவும் மிக முக்கியமான ஒரு சுன்னா. அதே போல வருகின்ற பொழுது ஒரு பாதையாலும் போகின்ற பொழுது இன்னொரு பாதையையும் பயன்படுத்தி ரசூலுல்லாஹ் பெருநாளுடைய தினத்திலே அந்த மஹப்பத்தை, அந்த ஒற்றுமையை வளர்ப்பதற்காக இந்த சுன்னாவை எமக்கு மத்தியிலே அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்தது மிக முக்கியமான சுன்னாக்களில் ஒன்றுதான் பெருநாளுடைய தொழுகை. இந்த தொழுகை என்பது மைதானத்தில், அதாவது மைதானம் என்று நாங்கள் சொல்றதை விட பெருநாளுடைய திடல் என்று சொல்றது பொருத்தமானது. எனவே பெருநாளுடைய அந்த திடலில் தொழுவதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாளுடைய தினங்களில் மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக அடையாளப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகுது இலல் முஸல்லா, முஸல்லா தொழும் திடலை நோக்கி ரசூலுல்லாஹ் புறப்படுவார்கள். தன்னுடைய கையில் ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டு சென்று
முன்னால சுத்ராவாக அந்த ஈட்டியை குத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்தில் அந்த திடல்ல தொழுறதுக்கு இவ்வளவு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க என்பதை நாங்க பார்க்கலாம். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருஜு யௌமல் ஃபித்ரி வல் அத்ஹா இலல் முஸல்லா. நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள், 2 பெருநாளுடைய தொழுகையையும் ரசூலுல்லாஹ் திடலுக்கு வெளியேறி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ரசூலுல்லாஹ் திடலுக்கு அழைத்தார்கள். பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், பெண்களில் மாதத்தீட்டு ஏற்பட்டவர்கள், பிரசவத்தீட்டு ஏற்பட்டவர்கள் எல்லோரும் பெருநாளுடைய திடலுக்கு வருமாறு ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள். அவர்கள் தொழமாட்டார்கள், பயான்ல கலந்து கொள்வார்கள், ஏனைய நிகழ்வுகளில் கலந்து கொள்வார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பெருநாளுடைய தொழுகை திடலில் தொழப்படுவது என்பது மிக முக்கியமான ஒரு சுன்னா. குர்ஆனையும் சுன்னாவையும் பேசக்கூடிய தௌஹீது சமூகத்தை தவிர்த்து ஏனைய சமுதாயத்தில் இந்த சுன்னா அதிகமாக புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு நிலையை நாம் அவதானிக்க முடிகிறது. பெரும்பாலும் மதுஹபுடைய அறிஞர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஹனஃபி மதுஹப், மாலிகி மதுஹப், ஹம்பலி மதுஹபை சேர்ந்த அறிஞர்கள் அனைவரும் பெருநாளுடைய தொழுகை திடலில் நடைபெற வேண்டும் என்பதில் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். ஷாஃபி மதுஹப்ல மட்டும் 2 விதமான கருத்துகள் பேசப்படுகிறது. மஸ்ஜிதுல பெருநாளுடைய தொழுகை தொழுவது சிறந்தது, மைதானத்தில் தொழுவது சிறந்தது என்ற 2 கருத்துகள் பேசப்பட்டு அந்த கருத்திலையும் சொல்லப்பட்டது என்னென்றால் அல்லாஹுடைய தூதர் மைதானத்தில் தான் தொழுதார்கள் என்று அந்த ஹதீஸை குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த சுன்னாவை நாங்கள் முக்கியமாக நடைமுறைப்படுத்திக் கொள்ளணும். இதுக்கு வேறு வேறு காரணங்களை சொல்லி நாம் தவிர்க்க கூடாது. மஸ்ஜிதுன் நபவி என்பது ஒரு ரக்காத்து தொழுதால் 1000 நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் மஸ்ஜிதுன் நபவி. ஆனால் பெருநாளுடைய தொழுகையை ரசூலுல்லாஹ் அப்படி நன்மை கிடைத்தும் மைதானத்தில் தான் தொழுவித்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த வருடங்களில் இலங்கையினுடைய ஜம்மியத்துல் உலமா அல்லது பிறைக்குழு இதை பகிரங்கமாக அறிவித்தார்கள். பெருநாளுடைய தொழுகை திடலில் தொழப்படுவதுதான் சுன்னா என்பதை அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் அந்த மக்களிடத்தில் நடைமுறையில் இன்னும் வராத ஒரு கவலையான ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். இதுல பிடிவாதம் பிடிப்பதற்கோ இதுல மாற்று கருத்து சொல்லுவதற்கோ எந்த இதுவும் இல்லை. இது மார்க்கம். அல்லாஹுடைய தூதருடைய செய்தி தெளிவாக இருக்கிறது, அல்லாஹுடைய தூதருடைய ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. நாம் நடைமுறைப்படுத்தி விட்டு போக வேண்டியதான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பெருநாளுடைய தொழுகை என்பது திடலில் நடைபெற வேண்டும் என்பது மிக முக்கியமான சுன்னாவாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டு அந்த பெருநாளுடைய தினம் வரக்கூடிய ஐயாமுத் தஷ்ரீக்குடைய 3 தினங்களில்